வாங்க என் கூட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க. இந்த vlog எப்படி இருக்குன்றத நீங்களும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நேரா பாத்தீங்கன்னா நம்ம ஜிம்முக்கு கிளம்பி போயிட்டு அங்க பஸ்ல ஏறி போறதா vlog. நான் போயிட்டு உங்களுக்கு மாஸ்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். பிளஸ் வந்து நம்ம பார்ட்டிசிபேஷன் பண்ற பர்சனே உங்களுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரிங்களா தம்பிங்களா? ஏன்னா மொத்தமா போகும்போதா கொஞ்சம் இல்லீகல் ஆக்டிவிட்டி நம்ம அதிகமா பண்ணுவோம். சரிங்களா? நல்லா ஜாலியா போவோம், சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவோம், ஹாப்பியா இருப்போம், நல்லா மோட்டிவேஷனா இது பண்ணிக்குவோம். யார் கூட சண்டை போடக்கூடாது. இந்த இடக்கு முறக்கா பேசுறது இன்னும் 4 பேர் சேர்ந்தோம்னா நம்ம எப்படி இருப்போம் நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி இது பண்ணிக்கிற வேணா ஹாப்பியா போயிட்டு வருவோம். சரிங்களா? ஓகே தானே? வேற எல்லாத்துக்குமே கருப்பு கலரு சாட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா? யார்ட்டு மிஸ் ஆகுதா ப்ரோ? எல்லாமே யார்ட்டும் இருக்குல்ல. அதே மாதிரி நாளைக்கு காலையில பாடி வெயிட் பார்க்கும்போது சப்ஜூனியர் பசங்க இருக்கீங்களா, நீங்க எப்படினாலும் பாத்துக்கோங்க. ஜூனியர் சீனியர் பசங்க பார்க்கும்போது இன்னரோட தான் பார்க்கணும், கம்பல்சரி இன்னரோட தான் பார்க்கணும். சரிங்களா? அதனால பாத்துக்கோங்க. அங்கனக்குள்ள வந்துகிட்டு எனக்கு இந்த பொம்பளை பிள்ளை இருக்குது, நான் அங்கனக்குள்ள இருக்காங்க, ஆள் இருக்காங்க, எல்லாம் பேசிக்கிட்டு. ஆமா, அதனால வந்து கரெக்டா பார்த்து பண்ணிக்கோங்க. சரியா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஒரு 4 பேர் சேர்ந்து வெளியே போயிடாதீங்க. நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தா மட்டும் தான் டீம். சரிங்களா? அது மறந்துடாதீங்க. இப்ப சப்ஜூனியர் நடந்துட்டு இருக்கும் போதே ஜூனியர் கிடக்கும், ஜூனியர் போய் சீனியர் கிடக்கும், சீனியர் போய் மாஸ்டர் கிடக்கும். இப்ப நான் ஒரு ஆள் எல்லா இடத்துலயும் பார்க்க முடியாது. ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் இருக்காங்கல்ல. இப்ப இந்த சாத்தூர் டீம் ஒரு பையன் இருக்கான், மதுரகுளம் இவன் இருக்கான், இங்க நான் இருக்கேன். நான் ஆல்ரெடி நான் ஸ்ரீசாந்துக்கு தெரியும், இந்த முத்துராசுக்கு தெரியும். இப்படி தெரிஞ்சவங்க எல்லாம் ஒன்று அப்படியே அவங்க கூட அட்டாச் ஆகி கூட வந்துருவாங்க. எல்லாருமே வந்து நான் தான் பார்க்கேன்னு சொல்லவே முடியாது. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். முடியாத பட்சத்துக்கு அவங்கவுங்க கூடமான ஆள் இருந்துக்கோங்க. சரிங்களா? நான் ஒருத்தன் தான் வருவேன்னு எதிர்பார்க்காதீங்க. நானும் வருவேன், நான் ஃப்ரீயா இருந்தா நான் வருவேன். ஓகே தானே? இங்க இருந்து கிளம்புறோம். அருக்கோட்டை 2018 இதே மாதிரி காம்படிஷன் போகும்போது வெறும் 3 பேர், டிரைவர் உட்பட 2 பேர் மட்டும் தான் நான் போயிருக்கேன். இப்ப 2026 பல வருஷங்கள் கடந்துருச்சு. 54 சீட்டு பஸ் உள்ள புடிச்சு ஒரு 3 பேர் எப்படி போறோம்? பயங்கரமா போறோம். ஏய் காய்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜிம்ல இருந்து கிளம்பி பஸ்ஸுக்கு போறோம். ஜிம்ம மூட போறோம். டைம் ஆச்சு. லைட் அதுக்குள்ள ஆஃப் பண்ணிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்ப பாத்தீங்கன்னா நேரா பஸ்ல ஏறி கோயம்புத்தூர் போறோம். சாம்பியன் ஆகுறோம். 2026 பாலாஜி ஃபிட்னஸ் தான் முன்னுதாரணமா எல்லா ஜிம்மும் எடுத்துக்கணும். அருப்புக்கோட்டையில இதுதான் ஃபர்ஸ்ட் த பெஸ்ட் பஸ். பாத்தீங்கன்னா நமக்கு பின்னாடி பஸ் இருக்கு. ஓகே, க்ளோஸ் பண்ணிருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மதுரை டோல்கேட் கிட்ட வந்துட்டோம். இங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு 10 நிமிஷம் வண்டி நிக்கும். டீ காபி சாப்பிடுறோம், வண்டி நிக்கும். டீ காபி சாப்பிடுவாங்க. ஆமா, 10 நிமிஷம் தான் நிக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா காம்படிஷன் ஸ்பாட்டுக்கு தான் போறோம். காம்படிஷன் ஸ்பாட்டுக்கு போறோம். ரைட், கம் ஆன் கைஸ். அதுக்கு முதல்ல பசியை தீர்த்துக்குறோம். இப்ப சொல்லுங்க. காம்படிஷன் போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பசி தீர்க்க போறோம். வாங்க சாப்பிடுவோம். வாங்க சாப்பிட போவோம். என்ன செய்யலாம் தெரியல. என் பேரு வந்து ராகுல். என்னைய வந்து எல்லாரும் ராகுல்னு கூப்பிடுவாங்க. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கைஸ், லைட்டிங் நல்லா இருக்கு. இப்போ வந்து இதுதான் நம்ம வந்த பஸ். இந்த பஸ் வந்து நாங்க பார்த்தலாம் எடுக்கல, அதுவா வந்துச்சு. ஆனா இங்க பாருங்கண்ணே, ஸ்ட்ராங் மேன் கிரியேட் ஹிஸ் ஓன் பாத். இதுக்கு மீனிங் என்னன்னா அண்ணன் சொல்லுவாரு. எங்கே பேனர்ஜியை காணோம்? என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா. இது என்ன இவ்வளவு நேரம் அவர் சொன்னாரு. இத பூரா சொல்லிட்டு மீனிங் பண்ண முடியல. கொலா பண்ணி வீடியோ போறதால அப்பதானே போட முடியும். இல்ல, நீங்க இத முன்னாடியே கண்டென்ட்ல சொல்லிருக்கணும்ல. நான் கேட்டு வச்சிருப்பேன்ல. இல்ல பதறதா இல்லையா? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை? இதுக்கு மீனிங் என்னன்னா, வலிமையான மனிதன் தனக்கான பாதையை தானே உருவாக்கி கொள்வான். இதுதான் எதுக்கு பார்த்து சொல்றோம்னா, ஏதாச்சும் ஒரு வார்த்தை தப்பா சொல்லிச்சு அதை ஒருத்தவங்க எடுத்து நம்மள வந்து கண்டென்ட்டா போட்டுருவாங்க.
கைஸ் பாத்தீங்கன்னா இவர்தான் நம்மளோட மாஸ்டர். எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி மாஸ்டர் இல்லாம நம்ம வீடியோ போட மாட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்மள வந்து இவ்வளவு தூரத்துக்கு கோஆர்டினேட் பண்ணி இருக்கிற எத்தனை பேர் ப்ரோ? 45 பேரு இன்க்ளூடிங் மீ 46 சேர்த்து உமன்ஸ் இருக்காங்க. அவங்கள சேர்த்து அப்ப எத்தனை சொல்லுங்க? 55 பேர். 55 பேர் 60 என்ட்ரி போட போறோம். அப்படி அங்க டீடைல் தான் நாங்க சொல்லுவோம். ஒரு ஆள் 2 இல்ல அது நம்ம ரெண்டாவது. இப்ப இந்த 55 பேரையுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆளா ஒரு தனி மனிதனா இருந்து கோஆர்டினேட் பண்ணி இங்க இருந்து ஒவ்வொரு காம்படிஷனுக்கும் கூட்டு போறது அவ்வளவு பெரிய விஷயம். அதை வந்து மாசம் எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு ஒரு டைம் காம்படிஷன் வச்சு இங்க இருந்து நம்ம அருப்புக்கோட்டையில இருந்து கோயம்புத்தூர், திருப்பூர், திருச்சி பக்கத்துல இங்க போன மாசம் கூட போனோம். எங்க போயிட்டு இருந்தீங்க தாராபுரம், ஏதோ ஒரு தாராபுரம் அங்க போயிட்டு வந்தாரு. அவர் அண்ணன் சொன்னார் பாத்தீங்களா, ஸ்டார்டிங்ல வந்து 2018ல 3 பேரோட ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இன்னைக்கு வந்து 55 பேரோட நிக்குது அந்த ஜேர்னி. அதை வந்து எப்படி நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப பெருமையா இருக்கு. இல்ல உண்மைக்கு சந்தோஷமா இருக்கு. அதாவது நான் இது வரைக்கும் இவ்வளவு நிறைய அது ஒரு ஆசை. அது வெறும் ஒரு 7 பேர் உட்காந்து போற இடத்துல வெறும் 3 பேர், அதுல டிரைவர் ஒருத்தர், நாங்க 2 பிளேயர் மட்டும் தான் போயிட்டு இருந்தோம். அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா சரியா ரெஸ்பான்ஸ் இல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்பெல்லாம் அதெல்லாம் நினைச்சா நம்ம தான் அப்படி இருந்தோமா, வேற லெவல்ல இருக்கு. இப்ப நல்லா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. டிஸ்ட்ரிக்ட்னாலே நம்ம ஜிம் தான். கண்டிப்பா உழைக்கிறவே உயர்ந்தவனா தான் இருக்கேன். கண்டிப்பா உழைப்பே உயர்வு, உழைப்பின்றி ஊதியம் இல்லை. கோஆர்டினேட்டர் அவர் பேர் வந்து சந்துரு. சாரி, இவர் பேர் வந்து ராகுல். சாரி, கொஞ்சம் பேர் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இவர் வந்து நம்மளோட கோஆர்டினேட்டர். இவர் பேர் வந்து ராகுல். வணக்கம், நான் தான். ஆமா, இவர் வந்து இப்போ விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷன்னாலே நம்ம தான். இந்த 55 பேரு ஒரு பஸ்ங்கிறது வந்து இந்த ஜேர்னி இதோட முடிஞ்சிடாது. யாரு லைட்டா பண்ணது? ஏன் பொறுக்கலையா? லைட் எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது கூட பொறுக்க மாட்டேங்குது. இப்போ 55 பேர் இப்போ பஸ் புடிச்சு போற இந்த ஜேர்னி இதோட நின்றாது. இன்னும் 2 பஸ் புடிச்சு மினிமம் 100 என்ட்ரி, ஃபர்ஸ்ட் பிரான்ச்ல இருந்து ஒரு 20 மெம்பர்ஸும், செகண்ட் பிரான்ச்ல இருந்து மினிமம் ஒரு 70 மெம்பர்ஸும் 30 மெம்பர்ஸும் நாங்க போவதான் செய்வோம். அதை நீங்க கூடிய சீக்கிரத்துல இன்னொரு விளாகா பாப்பீங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் விளாக்ல வந்து மேக்ஸிமம் இதை காட்டில ஒரு 10 மெம்பர்ஸ் இல்லைன்னா 20 மெம்பர்ஸ் எக்ஸ்ட்ராவே போறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். கூடிய சீக்கிரம் நடக்கும். அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழ இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எது என்னது? ரைஸ் நம்ம ஆல்ரெடி சாப்பிட்டதுனால இப்போ பாத்தீங்கன்னா கோலி சோடம் ப்ரோ, லியோ கோலி சோடம் நம்ம ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு வீட்டுல இருந்து சாப்பிட்டு வந்ததுனால நம்ம வந்து இந்த ஒரு கோலி சோடா மட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே ஜாலியா கிளம்ப வேண்டியதான். பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாமிட் பிரச்சனை இருக்கிறதுனால ஆல்ரெடி வாமிட்டுக்கு மாத்திரை போட்டாச்சு. வாங்க நம்ம சாப்பிட்றத அப்படியே பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோ எதுக்கு இப்ப ஓட விட்டுட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல பேசியிருப்போம். ஆனா அந்த பேசின எந்த ஒரு ஆடியோவுமே இந்த மைக்ல ரெக்கார்ட் ஆகல. என்ன இஷ்யூன்னு பாத்தீங்கன்னா மைக்கோட இஷ்யூ தான், வேற எதுவும் கிடையாது. அதனாலதான் இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி ஆச்சு. என்னப்பா எல்லாரும் வந்தாச்சா? 2 பேர் விட்டு போச்சு, 3 பேர் விட்டு போச்சு, அங்காளி பங்காளி விட்டு போச்சுன்ற கதையெல்லாம் இங்க வச்சுக்க கூடாது. எல்லாரும் வந்தாச்சு, போலாமா? டிரைவர்னே அடிச்சு ஓட்டின வண்டியா போலானே. நேரா கோயம்புத்தூர் தான் ஸ்டாப், வேற எங்கேயும் ஸ்டாப் கிடையாது. முன்னாடி வளையங்குளம் ஸ்டாப் இருக்கா? அவர் கோயம்புத்தூர் ஸ்டாப் நம்மளே சேர்த்து கூட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சாரா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காம்படிஷன் நடக்கிற ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இப்போ பஸ்ஸை நம்ம பார்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஃபேஸே ஒரு மாதிரி டல்லா தான் இருக்கு. தூங்கிட்டு வந்ததுனால எனக்கு பிரைட்டா தெரியுதுன்னா நான் ஆளா இப்படிதான் இருக்கேன், அதனால பிரைட்டா தெரியுது. கைஸ், இப்போ நம்ம காம்படிஷன் நடக்கிற ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இப்போ காம்படிஷன் எந்த ஸ்பாட் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே வாங்க. தியாகி என்ஜி நினைவு மேல்நிலைப்பள்ளி அப்படின்ற இடத்துல இருக்கு. இது ஆர்எஸ்புரம், கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரத்துல இருக்கு. வண்டி பார்க் பண்றதுக்கு அந்த கேட் வழியா உள்ள போயிருக்காங்க. வாங்க நம்ம இந்த கேட் வழியா உள்ள போவோம். இதோட இந்த எபிசோட கம்ப்ளீட் பண்றோம். நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு காலையில இருந்து காம்படிஷன் எப்படி நடக்குது, பாடி வெயிட் எப்படி செக் பண்றோம், எவ்வளவு கால் லிஸ்ட் கொடுக்கும், எப்படி கால் கார்டு வாங்குறோம்னு எல்லாமே டீட்டெயில்டா உங்களுக்கு வரும். இந்த சீரீஸ் வந்து நீங்க மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. கீழே இருக்க அந்த பெல் பட்டனை டங்குன்னு தட்டிடுங்க.